வாலிப பருவத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் நோ சொல்லணுமோ அதையெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிகவும் மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். இன்னைக்கு உங்கள் கூட நின்று சொன்னாங்களே எஸ் சொல்ல 4 பேரும் ஒரு நாள் உங்களை இப்படி ஏறெடுத்து பார்ப்பாங்க. நான் உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன். ஹல்லேலூயா. நான் உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன். மை டியர் யங் பீப்புள், நான் உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன். இந்த நாளில் நீங்கள் இன்றைக்கு சொல்கிற நோ மேபி சில ஃப்ரெண்ட்ஸை உங்களை விட்டு தரலாம். மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களுக்கு ஒரு சின்ன சலசலப்பு உங்களால் ஏற்படலாம். ஆனால் நீங்கள் சொல்லி மட்டும் பாருங்கள், ஒரே ஒரு 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் நீங்கள் எல்லாம் செட்டில் ஆகும்போது கர்த்தர் உங்களை எப்படி செட்டில் பண்ணியிருக்காருன்றத அவர்கள் கண்கள் காணும். அப்போ உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, எனக்காக ஜெபம் பண்ணிக்கோ. ஆமென். நான் இதுக்கு சாட்சி. நான் எங்கெல்லாம் நோ சொன்னனோ இன்றைக்கு அவர்கள் என்னை கான்டாக்ட் பண்ணி சொல்கிறாங்க, பிரின்சி எனக்காக ஜெபம் பண்ணிக்கோ, எனக்காக ஜெபம் பண்ணிக்கோ. இது என்கிட்ட இன்னும் ஒரு வார்த்தையை கூட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, உன்ன மாதிரி அன்னைக்கே நான் கர்த்தருக்காக நின்றுருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு கண்ணீருள்ள வாழ்க்கையை நான் அனுமதிச்சிருக்க மாட்டேன்னு. ஏன்னா அவங்க ஒரு பையனை விரும்பினாங்க. நான் அவங்க கிட்ட சொன்னேன், என்ன சொன்னேன் தெரியுமா? அக்கா அது தேவ சுத்தம் இல்லை, வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை கர்த்தர் எனக்கு வசனத்தை கொடுத்தாரு அப்படின்னு எதையோ ஒரு வசனத்தை பிடித்து கொண்டு இல்லை கர்த்தருக்கு சித்தம் இல்லை, கர்த்தருக்கு சித்தம் இல்லை, இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி நான் அவர்களுக்கு எத்தனை முறை சொல்லியும் அவர்கள், நான் அழுத, நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த அக்கா கிட்ட அழுகிறேன், வேண்டாம் வேண்டாம் இது கர்த்தருக்கு சித்தமில்லாத வாழ்க்கை, உங்கள் மேலே கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த அக்கா கிட்ட அழுதேன். இல்லை என்னால் முடியாது. அந்த பையன் வந்து நான் இல்லைனா செத்துருவேன்னு சொல்கிறான், நான் இல்லைனா செத்துருவேன்னு சொல்கிறான். செத்துருவேன்னு சொன்ன எவனுமே இது வரைக்கும் செத்ததா நான் பார்க்கல. அல்லேலூயா. ஆமென். ஆமாம் தானுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், செத்துருவேன்னு சொல்கிறவன் உங்களை ஒரு நாள் சாவடிப்பான். they are very dangerous. செத்துருவேன்னு சொல்கிறான் பிரின்சி, செத்துட்டா நான் கர்த்தருக்கு எப்படி கணக்கு ஒப்பிப்பேன், இப்படி வேற ஆவிக்குரிய இன்னொரு தந்திரம் இருக்குது பிசாசு உங்கள் மேலே பயன்படுத்துவான். என்ன தெரியுமா? ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணால் பாவம் இல்லையா? இந்த தந்திரத்துக்கு தயவு செஞ்சு மயங்கிறாதீங்க, அது பிசாசோட தந்திரம். நான் சொல்கிறேன் பாரு, கீழே விழுந்துட்டீங்க என்ன பண்ணுவீங்க? ஏங்க கீழே விழுந்தா கீழே கடங்க, அதான் பிசாசு உங்களுக்கு சொல்கிறான். அதுதான் உங்களுக்கு சொல்கிறான், நீ பண்ணனா பண்ணிட்டே இரு. வசனம் சொல்லுகிறது, விழுந்தவன் எழும்புகிறது இல்லையோ, வழி தப்பினவன் திரும்புகிறது இல்லையோ. கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். எந்த திசையில் வழி தப்பி நீங்கள் போயிருந்தாலும் கர்த்தர் ஒன்று சொல்ல, நீ திரும்பினா போதும், உன் கைகளை நான் பிடித்துக் கொள்வேன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்ம பின்னாடியே வரவர் இல்லைங்க. நீங்கள் எங்கே அவரை விட்டுட்டு போனீங்களோ அங்கே தான் நின்றுட்டு இருக்காரு. அல்லேலூயா. நீங்கள் ஒரே ஒரு முறை திரும்பிடுங்க, கர்த்தர் உங்கள் கைகளை பிடித்துக் கொள்வார். நான் அந்த அக்கா கிட்ட சொன்னேன், வேண்டாக்கா வேண்டான்னு எத்தனையோ முறை சொல்லியும் இல்லை, பயந்து போய் ஒரு திருமணத்தை செஞ்சாங்க. அந்த பையனுடைய அப்பா, ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பையனுடைய அப்பா ஃபோன் பண்ணி, அம்மா நீ இல்லைனா என் பையன் செத்துருவாமா அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை செஞ்சாங்க. கல்யாணம் முடிஞ்ச ஒரே மாதத்தில் நீ இல்லைனா என் பையன் செத்துருவாமான்னு சொன்ன அதே மாமனார் அவர் அந்த பெண்ணுடைய தலையை பிடித்து கொண்டு தரன்னு வீட்டுக்கு வெளியே போடி அப்படின்னு. மனுஷனுடைய அன்பு, மனுஷனுடைய வார்த்தை, மனுஷன் சொல்லுகிறதெல்லாம் பொய்யுங்க. ஆமென். இன்றைக்கு உங்கள்கிட்ட நீங்க இல்லைனா செத்துருவேன், நீ இல்லைனா என் பையன் செத்துருவான், இப்படி எல்லாம் சொல்ற எந்த வார்த்தைக்கும் எமோஷனலா உங்களை பண்ணும்பொழுது தயவு செஞ்சு, ஆமென். பாத்தீங்களா, பேதுரு போய் எமோஷனலா, ஆண்டவரே நீ சிலுவைக்கு போகக்கூடாது, எமோஷனல், நாங்கள் உங்களை ரொம்ப நேசிக்கிறோம், அது உங்களுக்கு நடக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், போ பிசாசு. நேசிக்கிறவனை பார்த்து பிசாசுன்னு ஆண்டவர் சொல்றாரு. பவுலை பார்த்தீங்களா, போய் வாசித்து பாருங்க அப்போஸ்தலர்ல. பவுல் எருசலேமுக்கு போகணும்னு சொல்லும் பொழுது கூட இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, வேண்டாம் எருசலேமுக்கு போனா நீங்க கட்டப்படுவீங்க, எருசலேமுக்கு போனா அவங்களை சிறையில் அடைச்சிருவாங்க, வேண்டாம் அழுகுறாங்க பவுலை பார்த்து, போகாதீங்க. பவுல் சொல்றார், நான் கட்டப்படுவது மாத்திரமல்ல, என் இயேசுக்காக மரிக்கவும் நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவர் அழுகிற அந்த அழுகைக்காக, அந்த எமோஷனல் பிளாக்மெயிலுக்காக அவங்க பின்னாடி நீங்க போயிட்டீங்கன்னா கர்த்தருடைய சித்தத்தை நீங்க இழந்து போயிருவீங்க. ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு கண்ணீர் விட்டாலும் எனக்கு இன்னும் நல்லா தெரியுங்க, ஐ ஈவன் ஹேட் எமோஷனல். கர்த்தருக்காக ஊழியத்துக்கு வரும்பொழுது எமோஷனலாக எனக்கு இருந்த அட்டாக் என்ன தெரியுமா? என்னுடைய தகப்பன், எனக்கு ஒரு நல்ல தகப்பன், கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல தகப்பன். ஆனால் அவருக்கு என்னமோ எங்களை பிடிக்கல, என்னையும் என் அம்மாவையும் தங்கையும் விட்டுட்டு போயிட்டார். முடிவு பரிந்து இப்போவும் என்னோட அப்பாவை தான் எனக்கு ஃபேவரட். இப்போ எனக்கு அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருக்கு எங்களை
பிடிக்கலையோ இல்லை என்னன்னு தெரியாது, ஆனால் அவர் எங்களை விட்டுட்டு போயிட்டார். ஆமென். அப்படி போயிட்டு அப்புறமா நான் ஒரு முடிவு எடுத்தேன், இந்த குடும்பத்துக்கு நான் தான் தலைவராக இருக்க போறேன். என் அம்மாவையும் என் தங்கையும் படிக்க வைக்கணும், என் தங்கச்சியை படிக்க வைக்கணும், நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். எல்லாரும் என்னை பரிதாபமான ஒரு குடும்பமா பார்ப்பாங்க. பாவம் இந்த குடும்பம், பாவம் பிரின்சி, பாவம் பிரீத்தி, இப்படி சொல்லுவாங்க. அப்பா இல்லாத போயிடுச்சு இந்த பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாவம் எனக்கு பிடிக்கல, வாழ்ந்து காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி வாழ்ந்து சம்பாதித்து மனுஷர்களுக்கு முன்னாடி நிக்கணும்னு நினைச்ச என்ன கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சார். ஆமென். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்பா நானும் ஊழியத்துக்கு போயிட்டா, என்ன லட்சக்கணக்கில் எங்க அம்மா செலவு பண்ணி என்னை படிக்க வச்சாங்க. லட்சங்களை என் மேல ஒரு பெண் மேல செலவிட்டாங்க என் அம்மா. எந்த நம்பிக்கையில் தெரியுமா? நான் என் தங்கச்சியை பார்த்துப்பேன், நான் கடைசியில் அவங்கள பார்த்துப்பேன்ற நம்பிக்கையில். இவ்வளோ லட்சங்களை வாங்கி படிச்சுட்டு இப்போ நான் சொல்றேன், படிச்சுட்டு வேலை செஞ்ச 2-3 வருஷத்துல சொல்றேன், இல்லை நான் ஊழியத்துக்கு போறேன். எவ்வளோ பெரிய ஒரு அடி குடும்பத்தில் இருக்கும், யோசிச்சு பாருங்க. எங்க அம்மா ஸ்தம்பித்து போயிட்டாங்க. எமோஷனல் அழுவேங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னுடைய ஹாஸ்டல்ல அழுவேன், ஏசப்பா உங்க ஊழியத்துக்கு நான் வந்துடுறேன்ப்பா, ஆனா என் அம்மாவை என் தங்கச்சி யார் பார்த்துப்பா? எங்க அப்பா இப்படிதான் எங்களை விட்டுட்டு போனார், இப்ப நான் போனா என்ன சொல்லுவாங்க? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஆண்டவர் அழைச்சா என்னை பார்த்து என்னுடைய சொந்த காலத்தில் ஒருத்தர் கேட்டார், நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லும்போது, ஆண்டவர் அழைச்சா அப்படியே போயிடுவியா? உன் அம்மா யார் பார்த்துப்பா, உன் தங்கச்சி யார் பார்த்துப்பா அப்படின்னு கேட்டார். அழுதேன். ஆனா அழுதனே தவிர ஆண்டவரே ஊழியத்தை நான் விட மாட்டேன்னு சொல்லி நான் பின்வாங்க போல. கர்த்தருக்காக அந்த ஊழியத்தில் உறுதியா நின்றேன். எங்க திருமணம் ஆனது. எங்க திருமணம் எப்போ ஆச்சோ கர்த்தர் எங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். ஒரு ஊழியக்காரன் எங்களுடைய குடும்பத்துக்கு வந்த உடனே ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நான் போய் சம்பாதிச்சு என் தங்கச்சியை படிக்க வைக்கணும்னு நினைச்சேன், ஆனா கர்த்தர் நீ என் ஊழியத்தை செய்யு சொல்லி கர்த்தர் என் தங்கச்சியை அயர்லாந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போய் அவரே படிக்க வைத்தார். ஹல்லேலூயா. அவரே படிக்க வைத்தார். அவர் படிக்க வச்சது மட்டும் இல்ல, படிச்சு முடிச்ச உடனே ஆப்பிள் அப்படின்னு சொல்ற உலகத்துல பெரிய கம்பெனிகளான ஒரு கம்பெனியில் அவளுக்கு வேலையை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்கள் தகப்பனை குறித்து, எனக்கு அப்பா இல்லை, என் புருஷன் சரியா எங்க குடும்பத்தை பார்த்துக்கிறது இல்லை, எங்க பிள்ளைகளை யார் வளர்ப்பா, எங்க பிள்ளைகள் என்ன எதிர்காலம் ஆகுமோன்னு பயப்படுறீங்களா? நான் சொல்றேன், உங்க பிள்ளைகள் கையை பிடிச்சு கொண்டு போய் கர்த்தருடைய கைகளில் விட்டுருங்க பாருங்க. கர்த்தர் அவர்கள் கையை பிடித்தாரானால் அவர்களை எட்டாத உயரங்களுக்கு கொண்டு போய் விடுவார். ஆமென். எந்த குடும்பத்துக்குள்ள நாங்க ஒரு பாவமான குடும்பமா இருந்தோமோ இன்னைக்கு எல்லாரும் எங்களை பார்த்து சொல்றாங்க, பிரின்சி பாரு, பிரீத்தியை பாரு, அங்க பாரு, அந்த பிள்ளைகளை பாரு. கர்த்தரை பிடித்து கொண்ட பிள்ளைகளுக்கு கிடைத்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பரிதாபமான உங்கள் குடும்பத்தினுடைய அந்த அடையாளத்தை கர்த்தரால மாற்ற முடியும். அல்லேலூயா. பரிதாபமா எல்லாரும் உங்களை பார்க்குறாங்களா? நான் சொல்றேன், ஆண்டவர் கையை நீங்க பிடிச்சிங்கன்னா நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. நான் இன்றைக்கு கூட என் தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், அவள் அங்கிருந்து வீடியோ கால் பண்ணும்போது, யோசிச்சிருக்கியா என்னைக்காவது இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வேன்னு, இப்படி இருப்பேன்னு நினைச்சிருக்கியா? நம்ம நினைச்சிருக்கோமா? அப்பா விட்டுட்டு போகும்போது அப்படியே 3 பேரும் ஸ்தம்பித்து நின்னோம். என் தங்கச்சி இப்போ காலேஜ், அவளுக்கு எதிர்காலமே இல்லை. நானாவது ஒரு எதிர்காலம், எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, அவளுக்கு ஐடியாவே இல்லை. என் மேலே எல்லா பணத்தையும் செலவழிச்சதுனால என் தங்கச்சியை படிக்க வைக்கிறதுக்கு பணம் இல்லை. அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறோம். என் அம்மா 2 பெண் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு யோசிச்சாங்க. ஆனால் கர்த்தரை பிடித்து கொண்டோம். ஆமென். சண்டே சர்வீஸை நாங்கள் மிஸ் பண்ணதே இல்லை. சர்ச்சில் எந்த மீட்டிங் நடந்தாலும் எங்கள் அம்மா எங்களை கூட்டிகிட்டு வந்து முதல் வரிசையில் உட்கார வைப்பாங்க. ஹல்லேலூயா. எங்கள் பழக்கமே தான், சர்ச் சர்வீஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உட்கார வைப்பாங்க. அப்படி கர்த்தருக்குள்ள எங்களை கொண்டு வந்து இழுத்து விட்டதுனால, கர்த்தருடைய நாமத்தினாலே இன்றைக்கு நாங்கள் இருவரும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை பரிதாபமாய் பார்த்த அநேகருடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கோம். ஆமென். கர்த்தர் உங்களுக்கும் அதை செய்வார், உங்க பிள்ளைகளுக்கும் அதை செய்வார், நிச்சயமா செய்வார், கண்டிப்பா அதை செய்வார். ஆனா கர்த்தருக்கு நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். எவ்வளோ எமோஷனலா யார் வந்து எதை பேசினாலும் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு ஒரு இமி கூட நான் அசைய போகிறது இல்லை. ஆமென். பவுலுக்குள்ள அந்த வைராக்கியம் இருந்துச்சு. என்னதான் நீங்க அழுங்க, நீங்க நேசிக்கிறீங்க, ஆனா இந்த அழுகைக்கு நான் மசிய மாட்டேன். பேதுருவே, நீ வந்து எமோஷனலா நடக்கக்கூடாது அப்படின்னு நீ சொன்னாலும் நான் அதற்கு மசிய மாட்டேன். இயேசு சொன்னார், எனக்கு ஒரு தேவ சித்தம் உண்டு. என்ன சித்தம் தெரியுமா? நான் சிலுவையில் அறையப்பட்டேன். அந்த சித்தத்துக்கு குறுக்க யார் வந்தாலும் போ பொல்லாத ஆவியன்னு தள்ளி விட்டுட்டு தேவ சித்தத்துக்கு நேரப்படும். ஆமென்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.